Hello friends, welcome back to Pink's Kitchen தமிழ். இன்னைக்கு நம்ம மீன் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது ரொம்ப ஈஸியா வீட்லயே பண்ணிடலாம். சோ இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு மிக்சிங் பவுல்ல 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், அப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த எல்லா ஸ்பைசஸையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்மளோட மசாலா பேஸ்ட் ரெடியாக இருக்குது. இது கூட ஒரு 4 பீஸ் அளவுக்கு மீன் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச மீன் வெரைட்டி நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை ஜென்டலாக மிக்ஸ் பண்ணுங்கள். மீன் உடஞ்சிடாமல் இந்த மசாலா நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ கடைசியில் இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. உப்பு எப்போவுமே கடைசியில் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி மசாலா பேஸ்ட் வந்து தண்ணி ஆயிரும். அப்போ நமக்கு கிறிஸ்பியான மீன் ஃப்ரை கிடைக்காது. இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி ரெடியாக இருக்குது. இப்போ எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஒரு தோசை தவாவை சூடு பண்ணிக்கோங்க. அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் இந்த மீன் பீசஸை தவாவில் சேர்த்துருங்க. இது ஒரு 3 நிமிஷம் மீடியம் ஹை ஃப்ளேமில் நல்லா ஃப்ரை ஆகட்டும். 3 நிமிஷத்துக்கு அப்புறமா அடுத்த சைடு திருப்பி போட்டு அகெயின் ஒரு 3 நிமிஷம் மீடியம் ஹை ஃப்ளேமில் நல்லா ஃப்ரை ஆகட்டும். 3 நிமிஷத்துக்கு அப்புறமா நல்லா 2 சைடும் வெந்திருக்கு. ஸோ ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு சுவையான ஸ்பைசியான மீன் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயாச்சு. இது சாதம் கூட சர்வ் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். இந்த சைட் டிஷ் ரசம் சாதம், சாம்பார் சாதம், அப்புறமா மீன் குழம்பு கூட ஒரு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். ரொம்ப ஈஸி, ஹெல்தி அண்ட் குயிக்கான ஒரு சைட் டிஷ் ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இந்த மீன் ஃப்ரை ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னும் சூப்பரான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணுன்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.